வாங்க இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம அடுப்பை வந்து கம்மியில் வச்சுக்கலாம். இதில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்லைங்க, வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு 2 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். 2 தடவை கழுவி எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கலாம். அது வந்து தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி நல்லா கொதித்து வருது. நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை வந்து சேர்த்திக்கலாங்க. பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாயாசம் வைக்கும்போது எப்போயுமே வந்து நம்ம அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் போயிடக்கூடாது, பக்கத்துலேயே இருந்து வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கோங்க. அதை சேர்த்திக்கலாம். பால் சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. இது நல்லா இதாகி வரட்டும். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். ஒரு பேக்கெட் சின்ன பேக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கோம் இன்றைக்கி. இதை சேர்த்திக்கலாம். சேமியா சேர்க்காமையும் செய்யலாம். சேமியா சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. சேமியா சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், சேமியா நல்லா வெந்துருச்சுங்க. இதை வந்து பருப்போடு சேர்த்திக்கலாம். பாசிப்பருப்பு சேமியா போட்டு செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இன்றைக்கி வந்து 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கனால நம்ம வந்து 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு வந்து கூடையோ குறையவோ நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். அது எனக்கு சரியாக இருக்குது. வெல்லம் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நான் 1/2 கிலோ வெல்லத்தில் 3/4 இப்போ சேர்த்திருக்கேன். பார்த்துட்டு சேர்த்திக்கலாங்கிறதுக்காக. இது நல்லா வெல்லம் கரைஞ்சி வரட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த மிச்ச வெல்லத்தையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் நான் எடுத்துருக்க வெல்லம் வந்து குப்பை மண்ணெல்லாம் அந்தளவுக்கு இல்லை. உங்களுக்கு அப்படி மண் இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வடிகட்டி கூட சேர்த்திக்கலாம். இது நல்லா வெல்லம் கரைஞ்சி வரட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் இது நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இது பாயசத்தோடு சேர்த்திக்கலாம். இப்படி 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கும்போது பாயசம் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் இது தேவைன்னா சேர்த்திக்கலாம். இது 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கும்போது பாயசம் நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் கொடுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். இதில் வந்து ஏலக்காயில் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிட்டு அதில் வந்து முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கருக விட்டுறக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே பாயாசத்தையும் ஒரு கலரி விட்டுக்கலாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாயசத்தில் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோங்க, திருவி அதை சேர்த்திக்கலாம். இப்படி துருவின தேங்காய் சேர்த்தும் போது பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சுங்க தேங்காய் சேர்த்திட்டு. இப்போ வந்து முந்திரி நல்லா வறுத்துருக்கு, இதை எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், முந்திரி நல்லா வறுத்தாச்சுங்க. இதை எடுத்து நம்ம பாயசத்தோடு சேர்த்திக்கலாம். முந்திரியும் திராட்சையும் இதில் கலந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.